சீரியல் பெடிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்மாக்காவது காவேரி விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே மதர்ஸ் டே ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுது. விஜய் அவங்க கார்லேயே காவேரி சாரதாவையும் வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. வீடு வந்ததும் இங்கே காவேரியும் சாரதாவும் வண்டி விட்டு இறங்குறாங்க. அப்போ இங்கே சாரதா இருந்துக்கிட்டு, தம்பி நீங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு, என்ன எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போவே டைம் ஆகிடுச்சுல, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு விஜய் சொல்கிறேன். தம்பி காவேரியும் குழந்தையும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்கல்ல, எல்லா திசையும் அவங்க மேலே தான். காவேரியும் குழந்தையும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்கல்ல, எல்லா கண்ணும் அவங்க மேலே தான் இருந்துச்சு. எல்லா கண்ணும் கொல்லி கண்ணு. அதனால் பாப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்காக தான் சொல்கிறேன். உள்ளே வாங்க அப்படியும் உப்பை வச்சு சுற்றி என்ன திருஷ்டி சுற்றி போட்டுடுறேன், திருஷ்டி எல்லாம் கழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொன்னதும் விஜய் இருந்துட்டு அம்மாவை கூப்பிட்டு உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்ததும் நேராக சாரதா உப்பை எடுத்துகிட்டு வந்துட்டு காவேரி அம்மாவை நிற்க சொல்கிறாங்க. விஜய் தம்பி நீங்களும் நில்லுங்க, உங்கள் கண்ணும் தான் மேலே இருந்துச்சு, உங்கள் பொண்ணுன்னு சொல்லிட்டு தானே அங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையும் நிற்க வச்சு உப்பை வச்சு சுற்றி அங்கே திருஷ்டி சுற்றி போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரிக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அவர் எதுக்கு பக்கத்தில் நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி சுற்றி போட்டாச்சு, இனிமேல் எல்லா திருஷ்டியும் யார் கண்ணும் படாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அதை சுற்றி போட்டுட்டு வந்துடுறாங்க. இங்கே விஜய் இருந்துட்டு சரிங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா அவங்க கூடவே நான் இங்கேயே இருந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து கேட்குது. உடனே காவேரி சரிடா இங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அம்மோ இப்போல்லாம் நீ அப்பாவை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, மிஸ் கூட தான் இருக்க போகிறேன்னு இங்கேயே இருந்துடுறேன், என்ன இது மட்டும் நீ மிஸ் பண்ணவே மாட்டியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாங்க. அப்பா நீங்களும் பேசாமல் இங்கேயே இருந்துருங்களேன் அப்படி சொல்லிட்டு அம்மு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து அதெல்லாம் எப்படிடா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேரத்தில் காவேரி இருந்துட்டு இங்கே இருந்துக்கோங்க சார், இன்னும் ரூம் தான் இருக்குல்ல, அதில் வேணால் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே சாரதாக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவளா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி சொல்கிற, நீ இப்படிலாம் பேசுகிற ஆள் கிடையாது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு நானே அம்மு இங்கேருந்து கிளம்பி போனால் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன், அதே மாதிரி தானே அவரும் மிஸ் பண்ணுவார், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜயும் அங்கே இருக்கிறதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. விஜய் அங்கே இருக்கிறாங்க. அப்போ சாரதா கிட்டே போயிட்டு விஜய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை எனக்கு இன்றைக்கி நடந்ததெல்லாம் நம்பவே முடியலை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் தம்பி என்னாலே நம்ப முடியல, ஆனால் பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்ட்டு சொன்னதும், ஆமாம் அத்தை எனக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி தான் குழந்தைன்னு தெரியாமையே அவள் குழந்தை மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கா அத்தை, இதான் தாய்மை உணர்வு போலுக்க அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு ஆமாம் தம்பி அவளுக்கு அம்மா பாசம் அவ்வளோ இருக்குது, ஆனால் அவள் குழந்தைய பக்கத்துலேருந்து அவளால் வளர்க்க முடியலையே, இதுதான் முன்ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்களோ, அவங்க 2 தொப்புள் கொடி பந்தம்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. உடனே ஆமாம் அத்தை எப்படியோ காவேரி அம்மாவை ஏற்றுக்கிட்ட மாதிரி என்னையும் ஏற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமாகவே அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன், வரலாற்றையும் உங்களை கண்டிப்பாக அம்முக்காகவாவது கல்யாணம் பண்ணிக்குவா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சாரதா சொன்னதும் விஜய் இருந்துட்டு இல்லை அத்தை எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, காவேரி என்னை எவ்வளோ தூரம் விரும்பினான்னு எனக்கு தெரியும், ஆனால் காவேரி என்னை மறந்துட்டா அத்தை, அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கேருந்து காவேரி கேட்டுடுறாங்க. இதெல்லாம் இங்கே கேட்டுட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படி சொல்லிட்டு காவேரி விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஒன்றும் சொல்லலையே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது காவேரி உங்களை அவ்வளோ தூரம் லவ் பண்ணா, ஆனால் இப்போ என்ன அடையாளம் தெரியல அப்படின்னு தானே சொன்னீங்க, என்ன சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு காவேரி விஜய்கிட்ட கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு அப்படியா நான் சொன்னேன், இல்லையே அப்படி நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு விஜய் இது பண்ணுறாங்க. அம்மா நீ சொல்லுமா, அவர் அப்படி தான் சொன்னார், நான் கேட்க தான் செஞ்சேன், என்ன சொல்லுங்கள் அப்படின்ட்டு காவேரி கேட்டதும் சாரதா இருந்துக்கிட்டு இல்லடி அப்படின்லாம் இல்லடி அப்படின்ட்டு பேச்சை மாற்ற பார்க்குறாங்க. ஆனால் காவேரி பிடிவாதமாக இருந்துட்டு உண்மையை சொல்லுங்கள், ஏதோ ஒன்று எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவருக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு இங்கே காவேரி கேட்ட விஜய் அந்த அவங்க கல்யாண ஃபோட்டோவை எடுத்து காமிச்சிட்டு நீ தான் காவேரி என்னுடைய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு இங்கே காவேரி கேட்டதும் விஜய் இருந்துட்டு ஆமாம் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கான சாட்சி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுனா நம்பவே முடியலையே, என்னம்மா இவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு காவேரி அழுதுகிட்டே கேட்குறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. நீ அமைதியாக இருக்கிற பார்த்தா இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லாததுனால தான் நீங்கள் இப்படியெல்லாம் என் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு ஆமாம் காவேரி உனக்கு பழசை ஞாபகப்படுத்தக்கூடாது, அப்படி ஞாபகப்படுத்தினா உன் உயிருக்கு ஆபத்து வந்துடும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதுனால தான் இவ்வளோ பெரிய உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டோம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா நீங்கள் தான் என்னுடைய ஹஸ்பண்டா, ஆனால் நீங்கள் 5 வருஷம் கழித்து தான் இங்கே என்னை தேடியாக வந்திருக்கீங்க, அப்படி தேடி வரதா இருந்தால் நீங்கள் அப்போவே வந்திருக்கணுமே,
ஏன் இத்தன நாளா என்ன நீங்க கண்டுக்கவே இல்ல? அப்டி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, அது பெரிய கதை காவேரி. என்கிட்ட எங்க வீட்ல உள்ளவங்க நீ இறந்ததா என்கிட்ட சொன்னதுனால தான் நான் அப்படியே நம்பிட்டேன். அந்த ஆக்சிடென்ட்ல நீ உண்மையிலேயே உயிரோட இல்ல போலுக்க அப்படின்னு நெனச்சுட்டேன். உன் ஞாபகத்தோட நம்ம குழந்தையோட சேர்ந்து வேற ஊருக்கு வந்து நாங்க இருந்தோம். திடீர்னு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க போகும்போது தான், குழந்தை மூலமா தான் எனக்கு நீ அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குறதுன்னே தெரியும். அப்படி தெரிஞ்ச பிறகு தான் எனக்கே அதிர்ச்சி ஆயிருச்சு. எங்க வீட்ல சண்டை போட்டேன். "ஏன் இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஒரு காரணம் சொன்னாங்க பாரு. "நீ என் கூட சேர்ந்து இருந்ததுனால தான், அந்த பசுபதினால நமக்கு நெறைய பிரச்சனை வந்துச்சு. அதனால தான் உன்னையும் என்னையும் பிரிச்சு வச்சு தான் எங்க வீட்ல உள்ளவங்க சொன்னாங்க. அத என்னால ஏத்துக்கவே முடியல காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரி, உங்க வீட்ல உள்ளவங்க உங்ககிட்ட இருந்து உண்மைய மறைச்சாங்க. நீங்க எதுக்கு என்கிட்ட இருந்து உண்மைய மறைச்சீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய ஏமாத்திட்டீங்க. என்கிட்ட இருந்து உண்மைய மறைச்சிருக்க கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கீங்க. என்னுடைய குழந்தை இப்ப என்கிட்ட பேசாம இருந்தா என் குழந்தைய எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. எல்லாரும் சேர்ந்து இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கல்ல. அப்படின்ட்டு காவேரி அழுகுறாங்க. உடனேவும் அந்த இடத்துல அம்மு வர்றாங்க. மிஸ் எதுக்காக அழுகுறீங்க? அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனேவும் இங்க காவேரி இருந்துட்டு ஒன்றும் இல்லைடா. நீ அம்மா கேட்டுட்டு இருந்தல, நான் தான்டா உன் அம்மா. நான் தான் உன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்மு கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மும் அழுதுட்டு இருக்காங்க. காவேரி சாரதா கிட்ட, அம்மா அப்பா இறந்ததே என்கிட்ட எப்படியோ சொல்லி சமாளிச்சல. அதே மாதிரியேவும் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கதையும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லம்மா. நானும் அதை ஏத்துக்குப்பேன்ல. நான் கேட்டேன்ல, ஏதாவது மறைச்சிங்களா? என்கிட்ட இருந்து மறைச்சிங்களா? எனக்கு ஏதாவது மறந்து போச்சா? அப்படியெல்லாம் கேட்டேன்ல. இவ்ளோ பெரிய விஷயத்த ஏம்மா என்கிட்ட மறைச்ச? அதுவும் இல்லாம எனக்கு இன்னொரு கல்யாணம் வேற பண்ண முடிவு பண்ணிட்டேன். அப்படின்ட்டு சாரதா கிட்ட காவேரி கேட்டதும், சாரதா இருந்துக்கிட்டு, ஏன்னா எனக்கு விஜய் உயிரோட இருக்கிறதே தெரியாதுடி. அவங்க வீட்ல உள்ளவங்க என்கிட்ட அவர் இறந்து போயிட்டதா சொல்லி வச்சாங்க. குழந்தையும் வாங்கிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு நீ இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு அதனால ஏதாவது ஆயிடுமா?" அப்படின்னு பயந்துக்கிட்டு தான்டி சொல்லல அப்படின்ட்டு இங்க சாரதா சொல்றாங்க. உடனே காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இப்படி நடந்திருக்கீங்களே! என் குழந்தையனாச்சும் நீ கூட்டு வந்திருக்கலாம்லம்மா அப்படின்ட்டு காவேரி மறுபடியும் கேட்குறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு, "எங்கடி உன் உன் குழந்தையையும் என்கிட்ட குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ உன்கிட்ட இதெல்லாம் நான் சொன்னேன்னா, என் வீட்டுக்காரர் எங்க? என் குழந்தை எங்கன்னு கேள்வி கேட்ப. குழந்தைய போய் கேட்டாலும் கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க. விஜய் தம்பி உயிரோட இல்லன்னு நானும் நெனச்சுக்கிட்டேன். அதனால அவர போய் பார்க்கவும் செய்யல. அங்க வீட்டுக்கே போகவே இல்ல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நடந்துருச்சு." அப்படின்ட்டு சாரதா சொல்றாங்க. "என்னதான் சொன்னாலும் நீங்க என் குழந்தைய பிரிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இப்பவே நான் போறேன். அந்த தாத்தா கிட்ட நான் நியாயம் கேட்கிறேன். எதுக்காக என்னையும் விஜயும் பிரிச்சு வச்சு இவ்ளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நியாயம் கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. விஜய் இருந்துக்கிட்டு, "காவேரி அதான் எல்லாமே நடந்து முடிஞ்சுல. உனக்கு தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சுல. எதுக்காக இனிமேல் பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் 3 பேரும் சேர்ந்து." அப்படின்ட்டு விஜய் சொல்றாங்க. "இல்லங்க, இந்த 5 வருஷமா என் குழந்தை நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம்ல. அது எவ்வளவு மனவேதனைய அனுபவிச்சிருக்கும். என் குழந்தைய நான் பக்கத்துல இருந்து பார்த்துக்க முடியலல்ல. எனக்கு பழசு மறந்தா என்ன? என் குழந்தைன்னு சொல்லி தெரிஞ்சுட்டுனா நான் அந்த குழந்தைய அக்கறையா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன்ல. அதெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்ல. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்." அப்படின்ட்டு காவேரி விஜய் மேல ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "காவேரி இதெல்லாம் நீ பெருசா நினச்சுக்கிடாத. எல்லாமே சரியாயிடும்." அப்படின்ட்டு பேசுறாங்க. "இல்ல நான் தாத்தா கிட்ட கேட்க தான் செய்வேன்." அப்படின்ட்டு காவேரி கிளம்புறாங்க. சீரியல் எப்படி நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.